இதோ நிற்கிறார் பார் சுந்தரபாண்டி வாத்தியார். இவர் தான் எங்கள் அப்பா. இவருக்கு பள்ளிக்கூடத்தையும் வீட்டையும் பிரித்து பார்க்கவே தெரியாது. இதோ வரான் பார் எங்கள் அண்ணன் ராஜபாண்டி. என்னை பற்றின விஷயங்களை எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறதே இவனுடைய வேலை. இதோ வருது பாருங்க காளி சூலி மாகாளி. இது மூணும் என் தங்கச்சிங்க. பார்க்குற பாருங்க பாரு எவ்வளோ அன்பாக பார்க்குது பாருங்க. இதோ வராங்க பாருங்க கையெடுத்து கும்புற முத்தாலம்மன் சிலை மாதிரி. இவங்க தான் எங்கள் அம்மா சிவகாமி. வாத்தியார் முறைக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா வெட்டின்ற மாதிரியே இருக்கு. போய் பார்த்தா அங்கே நில்லு. வீட்டுக்குள்ள காலை வச்ச வெட்டிடுவேன். இதை தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன்ல. நான் வேற எதுவும் எதிர்பார்த்தேன். என்ன என்ன எதிர்பார்த்த? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கழுதிக்கெல்லாம் அந்த வீட்டுல இடம் கிடையாது. இல்ல வாத்தியாரே. என்ன என்ன நீங்க என்ன உனக்கு வக்காலத்தா? வெள்ளையும் சொல்லியுமா மேல துண்டை வேற போட்டுக்கிட்டு உங்களெல்லாம் ஓட்டு போட்டு எதுக்கு கவுன்சிலர் ஆக்கணும்? இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்களோட சுத்துறதுக்கா? என்ன மாமா? ரயில்வே கிட்ட தாண்ட கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? ராஜபாண்டி அந்த பெரம்பர்றா எட்ராரு இந்த வாரு மாப்பிள்ள உன் அப்பே வாத்தியார் வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. இனி ஓம்பாடு உன் அப்பேம்பாடு. மாப்பிள்ள நம்ம பழக்கத்தை வெளியவே வச்சுக்கலாம். நாங்க கிளம்புறோம். கவுன்சிலரே இவ்வளவு கராட்டை வச்சு நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம்.